வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் பகுதியில் சாலை அமைக்கும் பணியினை அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் 2வது குறுக்கு தெரு மற்றும் 9வது குறுக்கு தெரு விரிவாக்கம் ஆகிய பகுதிகளில் புதிய சாலை அமைப்பதற்காக மாண்புமிகு அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 15 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அப்பணியினை துவக்குவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது உழவர்கரை நகராட்சி ஆணை சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர், பாரதிய ஜனதா கட்சி தொகுதி தலைவர் டாக்டர் வி கோகுலக்கண்ணன் அவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள், குடியிருப்பு சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். Shining like a beacon of bright stars. How does life go wandering far until I found the lighthouse guiding me out the when I'm scared, I send a flare and you're here in a flash. When I ask, oh dear love, where did we come from? You say the light is on. I had the will and mission, but the wrong position. I was open, praying for a sign until I found a lighthouse in your heart. When I'm blue, I think of you in your eyes, how they look at mine, so kind and like that. You slow down time and everything's just fine. I was ocean swimming with just wishful thinking of my life, the vision drifting by until I found a lighthouse in your heart. Shining like a beacon of bright stars. How does life go wandering far until I found the lighthouse guiding me out the when I'm scared, I send a flare and you're here in a flash. When I ask, oh dear love, where did we come from? You say the light is on. I had the will and mission. காரைக்கால் கொத்தளம் தெரு புனித சூசையப்பர் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காரைக்கால் மாவட்டத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள கொத்தளம் தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித சூசையப்பர் ஆலய ஆண்டு திருவிழா 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம்.
இந்த ஆண்டு கொத்தளம் தெரு புனித சுசையப்பர் ஆலய ஆண்டு திருவிழாவையொட்டி திருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சியான கொடியேற்றத்துடன் ஆண்டு திருவிழா தொடங்கியது. முன்னதாக பங்குத்தந்தை பால்ராஜ்குமார் சுசியப்பர் சுரூபம் மற்றும் சுசியப்பர் உருவம் பொறிக்கப்பட்ட கொடியினை மந்திரித்து சிறப்பு திருப்பலி நடத்தினார். தொடர்ந்து கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பின்னர் புனித கொடி ஏற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாஜக புதுச்சேரி மற்றும் கேரள சிறுபான்மை அணி தேசிய செயற்குழு உறுப்பினர் விக்டர் ராயப்பன் உள்ளிட்ட ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார தேர்பவனி நாளையும் அதனைத் தொடர்ந்து மறுநாள் கொடி இறக்கத்துடன் ஆண்டு திருவிழா நிறைவடைகிறது. புதுச்சேரி சமூக பாதுகாப்பு வாரியத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை விண்ணப்பங்கள் வரும் 13ஆம் தேதி முதல் வழங்கப்படுகிறது. புதுச்சேரி சமூக பாதுகாப்பு வாரிய செயலர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறையின் கீழ் 2001ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வந்த அமைப்புசாரா தொழிலாளர் நலசங்கம் அரசின் ஆணைப்படி கடந்த மே 12ஆம் தேதி முதல் சமூக பாதுகாப்பு வாரியமாக மாற்றப்பட்டு செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. புதுச்சேரி அமைப்புசாரா தொழிலாளர் சங்கத்தில் பதிவு செய்து முறையாக ஆண்டு சந்தா செலுத்தி வரும் உறுப்பினர்கள் அனைவரும் சமூக பாதுகாப்பு வாரியத்தின் உறுப்பினர்களாக மாற்றப்பட்டு வாரியத்தின் சலுகைகள் தொடர்ந்து வழங்கப்பட உள்ளது. வரும் 13ஆம் தேதி முதல் சமூக பாதுகாப்பு வாரியத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை விண்ணப்பம் அளிக்கப்பட உள்ளது. வாரியத்தின் சட்ட விதிகளின்படி பழைய உறுப்பினர்கள் ஆண்டு சந்தாவாக ரூபாய் 100 மற்றும் புதிய உறுப்பினர் சுயதொழில் செய்யும் தொழிலாளராக இருந்தால் சேர்க்கைக்கு ரூபாய் 300, கடை மற்றும் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களாக இருந்தால் ஆண்டுக்கு ரூபாய் 100 செலுத்த வேண்டும். சமூக பாதுகாப்பு வாரியம் முந்தைய புதுச்சேரி அமைப்புசாரா தொழிலாளர் நலசங்கம் கட்டடத்திலேயே தொடர்ந்து செயல்பட உள்ளது. மேலும் விவரங்களுக்கு தொழிலாளர் அதிகாரி சமூக பாதுகாப்பு வாரியத்தை அணுகி தெரிந்து கொள்ளவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் அல்லாத படிப்புகளில் 10% இடஒதுக்கீடு வழங்க கவர்னர் ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து சென்டாக் கலந்தாய்விற்கான ஆயத்த பணிகள் வேகம் எடுத்துள்ளது. தமிழகம் உள்ளிட்ட பிற மாநிலங்களில் உயர்கல்விக்கான கலந்தாய்வு நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரி சென்டாக் நிர்வாகம் மௌனம் காத்து வந்ததால் மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர் பெரும் தவிப்பிற்கு ஆளாகினர். ஒரு வழியாக 10% இடஒதுக்கீடு பெறுவதற்கான கோப்பு தயார் செய்து லண்டன் சென்றுள்ள கவர்னருக்கு இமெயிலில் அனுப்பி வைக்கப்பட்டது. இக்கோப்பை ஆய்வு செய்த கவர்னர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் வழங்கி தலைமை செயலருக்கு அனுப்பியுள்ளார். அதனையொட்டி இன்று அரசாணை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசாணை வெளியானவுடன் சீட் மேட்ரிக்ஸ் மற்றும் திருத்தப்பட்ட வரைவு தரவரிசை பட்டியல் வெளியிட்டு ஆட்சேபனை பெறப்படும். அதன் பிறகு இறுதிக்கட்ட பட்டியலுடன் முதல் சுற்று சீட் ஒதுக்கீடு வெளியிட்டு சேர்க்கை நடத்திட சென்டாக் நிர்வாகம் பணிகளை துரிதப்படுத்தி வருகிறது. புதுச்சேரியில் சுங்க அதிகாரி ஆன்லைனில் வேலை என 2 பேரிடம் ரூபாய் 14.42 லட்சம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியை சேர்ந்த ஒருவரை மர்ம நபர் ஒருவர் செல்போனில் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்து செய்யக்கூடிய பகுதி நேர வேலை உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கு செல்போன் மூலம் ஆன்லைனில் வரும் டாஸ்க்குகளை செய்து முடிக்க வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல் பணம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பி அந்த நபர் டாஸ்க்குகளை செய்துள்ளார். பிறகு இதனை தொடர பணம் செலுத்த வேண்டும் என கூறியதால் அவர் ரூபாய் 11,65,919 ரூபாய் பணத்தை செலுத்தியுள்ளார். பின்னர் டாஸ்க்குகளை செய்து முடித்த பிறகு அவருக்கு வரவேண்டிய பணம் வரவில்லை. மர்ம நபர்களை தொடர்பு கொள்ளவும் முடியவில்லை. இதனால் ஏமாற்றமடைந்த அந்த நபர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இதேபோன்று திலாசுப்பேட்டை பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணிடம் மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டு சுங்க அதிகாரி பேசுவதாக கூறியுள்ளார். பின்னர் அந்த பெண்ணின் தோழி பார்சல் அனுப்பி உள்ளதாகவும் அதற்கு கட்டணம் செலுத்தி பார்சலை பெற்றுக் கொள்ளுமாறும் கூறியுள்ளார். இதனை நம்பி அந்த பெண் ரூபாய் 2,77,000 பணத்தை செலுத்தியுள்ளார். பிறகு அந்த பார்சலை ஸ்கேன் செய்து பார்த்தபோது அதில் போதைப் பொருள் இருப்பதாகவும் அதற்கு கூடுதல் பணம் கொடுக்க வேண்டும் எனவும் அந்த நபர் தெரிவித்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த அந்த பெண் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து புதுவை சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி ஒட்டியுள்ள தமிழக பகுதியான நடுக்குப்பம் மீனவர்கள் 40 ஆண்டு காலம் பயன்படுத்தி வந்த தனியாருக்கு சொந்தமான இடத்தை நீதிமன்ற உத்தரவுப்படி மீட்க வந்த அதிகாரிகளுடன் மீனவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அதிகாரிகள் திரும்பி சென்றனர். புதுச்சேரி ஒட்டியுள்ள தமிழக பகுதியான நடுக்குப்பம் மீனவ கிராமத்தில்
தனியாருக்கு சொந்தமான 1 ஏக்கர் 46 சென்ட் இடம் உள்ளது. இந்த இடத்தில் நடுக்குப்பத்தில் உள்ள மீனவர்கள் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக படகுகள் உள்ளிட்ட மீன்பிடி சாதனங்களை வைத்து தொழில் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த இடத்தின் உரிமையாளர் ஆண்ட்ரூ ஜோசப் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இடத்தை மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மாவட்ட வருவாய் மற்றும் காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி இன்று நடுக்குப்பம் மீனவ கிராமம் வந்த தாசில்தார் வித்யாதரன் மற்றும் கோட்டக்குப்பம் ஆய்வாளர் விஸ்வநாதன் தலைமையிலான அதிகாரிகள் மீனவர்கள் பயன்படுத்தி வந்த இடத்தை அளக்க முயன்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மீனவர்கள் தாசில்தார் மற்றும் போலீசாருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மேலும் நீதிமன்ற உத்தரவை காட்டி தாசில்தார் வித்யாதரன் விளக்கம் அளித்தார். ஆனாலும் இதனை ஏற்க மறுத்த மீனவர்கள் தொடர்ந்து அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இடத்தை அளக்க முடியாமல் அதிகாரிகள் மற்றும் போலீசார் திரும்பி சென்றனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. பேர் ஆறுமுகம். நான் நடுவுப்பம் கிராமத்தை சேர்ந்தவன், ஒரு மீனவன். இந்த நடுவுப்பம் இந்த கோட்டகுப்பம் நகராட்சிக்கு உள்பட்ட நடுவுப்பம். இந்த நடுவுத்துல எங்களுக்கு இந்த கரையோர பகுதியில் தடுப்பு சுவர் அமைஞ்சதால எங்களுக்கு வடக்கு தெற்கு போட்டு நிறுத்துறதுக்கு இடமே கிடையாது. தெற்காலப்புறம் ஊருக்கு தெற்க ஒரு 30 மீட்டர், அந்த 30 மீட்டருக்குள்ளேயும் ஒரு ஓடை இருக்குது. அந்த ஓடைக்கும் நாங்க போட்டு தட்ட வைக்கிறதுக்கு மொத்தமே 25 மீட்டர் தான் இருக்கும். அந்த 25 மீட்டர்ல எங்களுக்கு இட வசதி இல்லாம அதனால போட்டுக்கு வந்தா கல்லு மேல ஏறி போய் அதனால போட்டுக்கும் அடி என்ஜினி போட்டு ஆளுங்களுக்கு உயிர் சேதமும் ஆயிருக்குது. அதே போல வடக்கு புறமும் அதே ஒரு 30 மீட்டர் தான் இருக்கும். அந்தாண்ட புறம் தந்திராயன் குப்பம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு கடல்ல ஊசி கொண்ட ஊசி மடல்ல கொட்டிக்கிறாங்க. நாங்க எங்க ஊர்ல போட்டு தள்ளி போட்டு கவுந்தாலும் அந்த பக்கத்துல இருக்கிறதால அந்த கல்லு மேல ஒரு போட்டு ஏறி போய் அதுல ஒரு 5 பேர் உயிர் சேதம் ஆயிருக்குது. அதனால எங்களுக்கு இடமே இல்லை. இந்த அக்டோபர்ல இருந்து ஜனவரி 15 தேதி வரைக்கும் கடல் அரிப்பு ரொம்ப மோசமா அந்த தனியார் ஒரு பிளாட் இருக்குது. தனியார் பிளாட் ஊருக்கு ஒரு கடலுக்கும் அந்த பிளாட்டுக்கும் ஒரு 30 மீட்டர் தான் இடைவெளி இருக்குது. அந்த 30 மீட்டருக்குள்ளேயே எங்களுக்கு போட்டு வலை இன்ஜினி சாதனங்கள் எல்லாமே நிறுத்தக்கூடிய இது இருக்குது. நாங்களும் 30-40 வருஷமா இதை போராடிக்கணும். பல கலெக்டர் வராங்க, பல தாசில்தார் வராங்க. வந்த உடனே பார்த்துட்டு அவங்க நாங்க செய்யறேன்னு சொல்றாங்க. நாங்களும் பல தடவை மனு கொடுத்துக்கிறோம், கலெக்டர் கிட்ட கொடுத்துக்கிறோம், எங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த பிஷரிஸ் டைரக்டருக்கு கொடுத்துக்கிறோம், பிஷரிஸ் ஏடிக்கு கொடுத்துக்கிறோம். யாருமே இதை மனசுல கண்டுகளோ இல்ல வந்தாங்க பாக்குறாங்க கொள்றாங்க போயிடுறாங்க. ஒரு தனிநபருக்கு கொடுக்கிற ஒரு அங்கீகாரம் கூட இந்த ஒரு நடுவுப்பு கிராம பொதுமக்களுக்கு கொடுக்கறது இல்லைங்க. எங்களுக்கு அவசியம் அந்த இடம் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு வாழ்வாதாரம், எங்க போட்ட நேரத்துல எங்களுக்கு தொழில் பண்ணணும். இன்ஜினி கடலோர புயலோ இல்ல மற்ற இயற்கை சீற்றங்கள் வர பார்த்து எங்களுக்கு அது போல இட வசதி இல்லைன்னா நாங்க ஒட்டுமொத்த கிராமமும் அழிஞ்சிடற போல உள்ள சூழ்நிலை இருக்குது. அது எல்லா இந்த தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கே தெரியும். நாங்க பல தடவை சாலை மறியல் பண்ணிக்கிறோம், பல தடவை அதனால அரெஸ்டாவும் ஆகிக்கிறோம். போன வருஷம் இதே டைம்ல நாங்க சாலை மறியல் பண்ணி ஊர்ல ஒரு 1500 பேர் வாழ்றோம், ஆம்பளை பொம்பளை எல்லாம். அத்தனை பேருமே எங்களை அரெஸ்ட் ஆகி மேயர் முத்துப்பிள்ளை மண்டபத்துல போய் எல்லாம் அரெஸ்ட் ஆகி ஒரு நாள் ஃபுல்லா அரெஸ்ட் ஆகி அங்க இருந்து அங்க கலெக்டர் வந்தாரு, டிஎஸ்பி வந்தாரு, தாசில்தார் வந்தாங்க, எல்லாருமே எம்எல்ஏ மந்திரி கூட வந்தாரு, பொன்முடி கூட வந்தாரு. வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா நாங்க செஞ்சு தரேன்னு சொல்லி 2-3 வருஷம் ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் எந்த வித நடவடிக்கையும் இல்லையா. இதே போலதான் ஊருக்கு நேரம் நிறுத்தி வச்சிருந்தோம். இந்த தடுப்பு சுவர் போட்டதால நம்ம அந்த பக்கம் போயிட்டோம். நம்ம அங்கேயும் நம்ம பெருவாள், நம்ம சொந்தமான இடம். அது பெருவாள் அந்த காலத்துல இப்பெல்லாம் பெருவாள் கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடி பெருவாளை போட்டு 50 பேர் 100 பேர் தொழில் பண்ண இடம். அந்த பெருவாளை காய வைக்கிற இடம், நெத்தில் மீன் பட்டம், இந்த இடத்துல தான் நாங்க யூஸ் பண்ணோம். அந்த இடம் என்றது இப்ப தனியார் இடம் என்றது அது எங்க ஊருக்கு சொந்தமான இடம், எங்க ஊருக்கார வச்சிருந்த இடம். அவரு கொஞ்சம் மனநிலை சரியில்லாம அதை வித்துட்டாரு. அது வித்து குறைஞ்சது ஒரு 75 65 வித்துக்கிறாரு அந்த இடம். அது சொசைட்டில வித்துது. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது எங்க பராமரிப்புல தான் இருக்குது. அது நாங்க விற்கிறதுக்கோ இல்ல கோயில்ல மண்டபம் கட்டுறதுக்கோ எங்களுக்கு தனியா இருக்கு. அது பிளாட் போட்டு விற்கிறது எங்களுக்கு அது நோக்கமே கிடையாது. எங்களுக்கு வாழ்வாதாரம், எங்களுக்கு இடம் இல்லை. அந்த இடம் இல்லாத காரணத்தால தான் நாங்க அந்த இடத்த நாங்க கேட்கறோம். அது தயவு செய்து நீங்களாம் மீடியாவுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி அதை ஏதாவது மேல் இடத்துக்கு அனுப்பி எங்களுக்கு அந்த இடத்த எங்களுக்கு வாங்கி தர மாதிரி மிக தாழ்மையுடன் கேட்கிறோம். புதுச்சேரி அருகே 14 கோடி ரூபாய் மதிப்புள்ள திமிங்கலம் எச்சத்தை பதுக்கி விற்க முயன்ற நபரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி விழுப்புரம் எல்லை பகுதியான PS பாளையத்தில் திமிங்கல எச்சத்தை வைத்துக் கொண்டு ஒரு நபர் விற்பதற்கு பேரம் பேசிக் கொண்டிருப்பதாக விழுப்புரம் மாவட்டம் குற்ற நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர் ஜெரால்டு தலைமையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று
அங்கிருந்த மாயகிருஷ்ணனிடம் வாங்குவது போல பேரம் பேசினர். அப்பொழுது 7 கிலோ திமிங்கலம் எச்சம் இருப்பதாகவும் இதன் மதிப்பு 15 கோடி ரூபாய் எனவும் தெரிவித்துள்ளார். இதனை வாங்க முன்வந்தால் 15 கோடி ரூபாயிலிருந்து குறைத்து தருவதாக கூறியுள்ளார். இதனை அறிந்த குற்ற நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினர் திமிங்கலம் எச்சம் மற்றும் மாயகிருஷ்ணனை கைது செய்தனர். இது குறித்து விசாரணை நடத்திய போது சம்பவம் நடந்த இடம் புதுச்சேரிக்குட்பட்ட திருபுவனை பகுதி என்பது தெரிய வந்ததை தொடர்ந்து திருபுவனை காவல் நிலையத்தில் திமிங்கல எச்சம் மற்றும் மாயகிருஷ்ணனை ஒப்படைத்து சென்றனர். இது குறித்து திருபுவனை காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆசிய கண்டத்தில் முதலில் 8 மணி நேர வேலை கேட்டு போராட்டத்தில் உயிரிழந்த தியாகிகள் தினத்தையொட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் அனைத்து தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் ஊர்வலமாக வந்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். ஆசிய கண்டத்தில் முதல் முறையாக 8 மணி நேர வேலை கேட்டு போராடிய புதுச்சேரியை சேர்ந்த பஞ்சாலை தொழிலாளர்கள் மீது கடந்த 1936ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் நாள் பிரெஞ்சு ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தியது. இந்த துப்பாக்கி சூட்டில் 12 பஞ்சாலை தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர். இந்த போராட்டம் உலகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கான பணி 8 மணி நேரம் என நிர்ணயிக்கப்பட்டது. இதை 8 மணி நேர வேலை என்பது பல்வேறு நாடுகளில் சட்டமானது. 8 மணி நேர வேலை வேண்டி போராடிய பஞ்சாலை தொழிலாளர்களின் தியாகத்தை நினைவுகூரும் விதமாக ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 30ஆம் தேதியன்று தியாகிகள் தினமாக அனைத்து கட்சி தொழிற்சங்கத்தினர் கடைபிடித்து வருகின்றனர். அதன்படி புதுவையில் ஜூலை 30 தியாகிகள் நினைவு தினம் இன்று காலை அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி புதுவை கடலூர் சாலையில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் புதுச்சேரியில் உள்ள இடதுசாரிகள் உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள், பல்வேறு அமைப்புகளின் தொழிலாளர்கள், பஞ்சாலை தொழிலாளர்களும் ஊர்வலமாக வந்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருப்பட்டினம் நடன காளியம்மன் கோயிலில் ஆடிப்புறத்தையொட்டி அம்மனுக்கு வளையல் காப்பு அலங்கார விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அம்மன் அவதரித்த நாளாக கருதப்படும் ஆடிப்புறத்தில் அம்மன் கோவில்கள் அனைத்திலும் சிறப்பு வழிபாடு நடைபெறுவதோடு அம்பாளுக்கு வளையல்கள் அணிவிக்கும் நிகழ்வும் நடத்தப்படும். இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியில் உள்ள 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ நடன காளியம்மன் ஆலயத்தில் ஆடிப்புறத்தையொட்டி பக்தர்கள், குறிப்பாக பெண்கள் கொண்டு வந்த வண்ண வளையல்களை ஸ்ரீ நடன காளியம்மனுக்கு சூட்டி வண்ணம் வளையல்களால் வளைகாப்பு அலங்காரம் செய்விக்கப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். அம்மன் வளையல் அணிந்து தாய்மை கோலம் கொண்ட நாளாகவும் ஆடிப்புறம் இருப்பதால் இந்த நாளில் வழிபடும் பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. புதுச்சேரி பிராந்தியமான மாஹேவில் செவிலியர் வீட்டில் 25 பவுன் நகை திருடிய வழக்கில் ஒருவரை கைது செய்த போலீசார் 2 தேடி வருகின்றனர். புதுச்சேரி பிராந்தியமான மாஹே பந்தக்கல் பகுதியில் செவிலியராக பணியாற்றும் ரம்யா கடந்த 25ஆம் தேதி இரவு பணிக்கு சென்றபோது வீட்டிலிருந்து 25 பவுன் நகை திருட்டு போனது. இது தொடர்பாக பள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டது. விசாரணையில் வீட்டில் குழந்தைகளை பார்க்க தனியார் அமைப்பு மூலம் ஷைனி என்ற பெண் மாற்று சாவியை தொலைத்ததாக நாடகமாடி உள்ளார். அதனை தனது கணவர் திலீப், கணவரின் தம்பி தினேஷ் ஆகியோரிடம் கொடுத்து திருடு செய்துள்ளார். தினேஷை பிடித்து அவர் வீட்டில் வைத்திருந்த 15 பவுன் நகைகளை போலீசார் மீட்டனர். அவர் மீது கேரளத்தில் 16 வழக்குகள் உள்ளன. திலீப் மீதும் பல வழக்குகள் உள்ளன. தற்பொழுது தலைமறைவாக உள்ள தம்பதி ஷைனி, திலீப் ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர். வில்லியனூர் அருகே கொலை செய்ய கத்தியுடன் திரிந்த டிரைவர் உட்பட 2 போலீசார் கைது செய்தனர். வில்லியனூர் அடுத்த தொண்டமாநத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் ராதா மகன் கேசவன். இவருக்கு 2 மனைவிகள். டிரைவரான இவர் சென்னையில் முதல் மனைவியுடன் தங்கி கார் ஓட்டி வருகிறார். தொண்டமாநத்தம் கிராமத்தில் உள்ள 2வது மனைவி அதே பகுதியை சேர்ந்த நபருடன் உறவு வைத்திருப்பதாக கேசவனுக்கு தகவல் கிடைத்தது. அதையடுத்து சென்னையில் இருந்து தனது நண்பர் சூர்யா என்பவருடன் நேற்று முன்தினம் வீட்டிற்கு வந்த அந்த நபரை இரவு வேளையில் நண்பருடன் சேர்ந்து கத்தியுடன் கொலை செய்யும் நோக்கத்தில் துரத்தினர். தகவல் அறிந்த வில்லியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்பொழுது கத்தியுடன் திரிந்த கேசவன் மற்றும் சூர்யாவை கைது செய்தனர். விசாரணைக்கு பிறகு 2 மீதும் வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.